குட்வேட் அக்லி இந்த படத்தோட இளையராஜாவின் 3 பாடல்களை நமக்கு ரெமிக்ஸ் பண்ணனால இளையராஜா அந்த படத்துக்கு எனக்கு 5 கோடி அபதாரம் விதிச்சியாக வேண்டும் என்ற கட்டளையிட்டுள்ளார். நோட்டீஸும் அனுப்பியுள்ளார். இதற்கு நம் குட்வேட் அக்லியின் டீம்கள் மொத்தமா வந்து இளையராஜாவுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறாங்க. அந்த பதிலடி என்னன்னு தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லவும் போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம். குட்வேட் அக்லி படம் வந்த நாள்ல இருந்தே சில பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கு. அதுல இவ்வளவு நாள் இருந்த இளையராஜா திடீரென பொங்கி விட்டார். ஆரம்பத்து ரிலீஸ் 2வது நாள்ல தெரியலையா அல்லது 3வது நாள்ல அவர் கண்ணுக்கு தெரியலையா, இல்ல அவர் தான் படமே இன்னும் பார்க்கலையா, அப்படி என்று பல கொஸ்டின் மார்க்குகள் இதுல இருக்கிறது. ஆனா இளையராஜாவுக்கு ஏன் இந்த புத்தி என்றுதான் நமக்கு புரியல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பாடல்களை யூஸ் பண்ணியதனால் இளையராஜாவுக்கு என்ன லாபம் அதில் இருக்க போகிறது? அவருடைய பெருமைகள் எங்கும் இங்கும் வளரத்தான் செய்யும். அது வேற ஒரு பக்கம் இருக்கட்டும். இவருடைய ஒரு தன்மானம் இருக்கிறது. என்னவென்றால் இவருடைய பாடல்களை வந்து யாரும் மறைமுகமாக யூஸ் பண்ணக்கூடாது, அதை எடுத்துக்கொண்டு இது பண்ணக்கூடாது என்று எல்லாம் சொல்றாங்க. அப்படி என்று பேசப்படுகிறது. சரி, அதை விடுவோம். சமீபத்தில் இந்த குட்வேட் அக்லி படம் வந்து ஒரு பெரிய நடிகர் படம், பெரிய ஃபேன் இண்டியா படம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் சமீபத்தில் வந்த லப்பர் பந்தன் ஒரு படம் வந்துச்சு. அதுல வந்து வச்ச தங்க கூடம் ஊருக்கு இந்த பாட்டை யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த பாட்டு வந்து இளையராஜா கண்ணுக்கு தெரியலையா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பேற்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் இளையராஜா இருந்துட்டு அந்த படத்துக்கு ஏன் எதிர்ப்பு குரல் கொடுக்கலன்னா, அது சின்ன படம், சின்ன நடிகர் நடிச்ச படம், வெற்றி படமா இருந்தாலும் அதிகமான வசூல் இல்லாம குறைந்த அளவுல வெற்றி படமாக அமைஞ்ச படம். அதுல நமக்கு வந்து பணம் புடுங்க முடியாது. இது குட்வேட் அக்லி படம் வந்து 200, 300, 400, 500 கோடி வரை வசூலாக போகிற படத்துல நமக்கு ஏன் 5 கோடி கேட்டா என்ன? அப்போ இதுல என்ன தெரியுது? பண ஆசை எனக்கு இருக்கிறது, பண ஆசை இருக்கிறது. நான் எந்த வகையிலும் சம்பாதிக்கணும்னு தான் சினிமா பிரபலங்கள் மத்தியில நான் இருக்கிறேன்னு தான் அவரால் சொல்ல முடியும். 1000 திரைப்படங்களில் இசையமைத்த நீங்கள் சினிமாவில் சம்பாதிக்கணும்னு தான் இசையமைக்கிறீர்களா? இல்லை. உங்களுடைய பேரும் புகழ்களை இந்த அளவுக்கு வளர்ச்சி கொண்டாட வேண்டும். உங்களுக்காக 1000 பாடல்களை இசையமைத்த ஒரு விழாவே மக்கள் கொண்டாடினாங்க, சினிமா பிரபலங்கள் கொண்டாடினாங்க. அத்தனை மறைஞ்சு இந்த மாதிரி சில விஷயங்களுக்கெல்லாம் நீங்க ரொம்ப சீப்பா போறது வந்து பார்க்கும்போது வந்து வித்தியாசமாக இருக்கு இளையராஜா சார். இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நீங்க விட்டு கொடுத்து போறதா நல்லது. ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு சினிமாவில் அப்பப்போ அப்படி பார்க்கும்போது வந்து இதுல வந்து நீங்க சில விஷயங்களை வந்து பார்க்கும்போது வந்து இது எல்லாத்துலயும் நமக்கு காசு பாத்துறணும்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. அதுல உங்களுடைய பேர்கள், உங்களுடைய ஈதுகள் வந்து கெட்டு போகுது. ஆனா இந்த பாட்டுக்கு இதுக்கு நீங்க நியாயம் திரட்டி நீங்க பேசுறதா இருந்தா இந்த பாடலுக்கு எப்படிங்க உங்களுக்கு காசு தர முடியும்? நீங்க இந்த பாடலை இசை அமைச்சிருக்கீங்க. இந்த பாடலை ஏதோ ஒரு தயாரிப்பாளரோ ஒரு நிறுவனம் தான் தயாரிச்சிருக்கும். அப்படி தயாரிப்பு நிறுவனத்தின் மத்தியில வந்து, அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அந்த 3 பாடலுக்கும் நீங்க இசை அமைச்சிருக்கீங்க. இசை அமைச்சா மட்டும் போதுமா? சரி, எழுதிருக்கீங்க. சரி, அது எதுக்கு எழுதுறீங்க? அதுக்காக காசு வேணும், பணம் வேணும். எல்லாம் உழைப்புக்காகத்தான், வருமானத்துக்காகத்தான் எல்லாமே நமக்கு பண்றோம். சரி, 3 படத்துக்குமே நீங்க எழுதியிருந்த இந்த பாடல்களுக்கோ இல்லைன்னா இந்த பாடம் யாரை எழுதி நீங்க இசையமைச்சிருந்தாலோ இந்த விஷயத்துக்குள்ள நீங்க எப்படி உரிமை கொண்டாட முடியும்? இந்த பாட்டுக்கு இசையமைச்ச உங்களுக்கு அந்த தயாரிப்பு நிறுவனங்கள் சம்பளமே கொடுக்கலையா? ஒருவேளை இந்த 3 படத்துக்கு நீங்க தான் ப்ரொடியூசரா இருந்தா உங்க வாதங்கள் வந்து நியாயமான ஒரு தருணமாக இருக்கும். இது நீங்களே ப்ரொடியூசர் இல்லை, நீங்களே இன்னொருத்தோட சம்பளம் வாங்கிட்டு எல்லாத்தையும் வித்துட்டீங்க. இது வித்த உரிமை யாருக்கிட்ட இருக்கும்? அந்த ப்ரொடியூசர் கிட்ட இருக்கும். அவங்ககிட்ட வந்து இந்த ஆதி ரவிச்சந்திரன் டீம் வந்து உரிமை சட்டப்படியாக அதை வாங்கித்தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை விட என்ன வேணும்? உங்களுக்கு 5 கோடி வேணுமா, 6 கோடி வேணுமா? எந்த கோடியும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இதுல எந்த விதமான நியாயமும் கிடையாது, தர்மம். இதை பண்றது வந்து இளையராஜா சார் வந்து வேணுமானு ஒரு அட்டுழியம் பண்ற மாதிரி தான் தோணுது. சரி, நமக்கு ஓப்பனா சொல்றோம். இந்த விஷயத்தை எதுக்கு சொல்றான்னா, இதை விட நமக்கு முக்கியமான சில விஷயங்கள் உண்டு. அதாவது ஒரு படத்துல தனுஷ் நானும் ரவுடி தான் சொல்லி ஒரு படத்தை வந்து தயாரிப்பு பண்ணிருப்பாரு, ப்ரொடியூசர் பண்ணிருப்பாரு. அந்த படத்துல ஒரு பாடல் வரிகள், அந்த வரிகளை எழுதுனது யாரு? அவர் வந்து அந்த பாட்டை எழுதியவருக்கு அந்த அவங்களுடைய ஒரு மினி வீடியோவில் வந்து ஒரு கல்யாண மேரேஜுடைய ஒரு ஆல்பம் இதுல வந்து அதை யூஸ் பண்ண முடியாம தனுஷ்
கேஸ் போட்டாரு. அதுல வந்து வெற்றி பெற்றது யாரு? தனுஷ். தனுஷ் எதனால அதை கேஸ் போட்டாரு? பாடலை நான் வாங்கிட்டேன் உங்ககிட்ட இருந்து. வாங்கின பிறகு அந்த பாட்டு உரிமை எனக்கு தான் இறக்கி அதை உரிமையை வச்சிருக்கிறதும் மொத்தமா வாங்கி வச்சுட்டு அது அந்த படம் வந்து என்னுடைய சொந்தமான படம். அதை நான் தான் அதை வந்து உங்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும் என்றார். அது நியாயம். அதைவே உரிமை கொண்டாட உடல்ல நம்ம தனுஷ் அது தயாரிப்பாளராக இருந்தனால அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த பாட்டுக்கு மேல இளையராஜாவுக்கு எந்த ஒரு நியாயம் இருக்காது. அந்த ப்ரொடியூசரோட சம்மந்தப்பட்டதுதான் இது. உரிமையாக அந்த ப்ரொடியூசர்கிட்ட 3 ப்ரொடியூசர் இருந்தாலும் 3 பாடலுக்கு உள்ள உரிமைகளை இவங்க வாங்கிட்டு தான் அந்த படத்துல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரிலீஸ் போதாதுன்னு சொல்லி நீங்க வந்து அதை வந்து எனக்கு 5 கோடி வேணும் 6 கோடி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க கொச்சைப்படுத்தி எனக்கு இது வேணும் உங்க இமேஜ்களை வந்து ஸ்பாயில் ஆக்குற மாதிரி தான் இது எங்களுக்கு தோணுது. இந்த மாதிரி விஷயங்களை வெளியில நீங்க பேசும்போது வந்து சிரிப்பு வருது. என்ன பண்றது? இவ்வளவு பெரிய மேதையா இருக்கிறீங்க நீங்க. ஐயா, நீங்க ஒரு தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லணும்னா, இவ்வளவு தூரம் மேதையா இருக்கிறீங்க, இவ்வளவு தூரம் சாதனைகளை படைச்சிருக்கீங்க, இவ்வளவு தூரம் விஷயங்கள் தமிழ் சினிமாவிலே அனுபவிச்சு கரைச்சு குடிச்சிருக்கீங்க. நீங்க இந்த மாதிரி இடத்துல இருக்க நீங்க இந்த மாதிரி வேலை எதற்கு? இப்படி ஒரு பண ஆசை எதற்கு? இன்னும் சொல்ல போனா, ஐயா இன்னும் நீங்க திருந்த மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு சொல்ல தோணும். ஏன்னா மஞ்சுபல் பாய்ஸ்லயும் நீங்க இந்த மாதிரி தான் வேலை பண்ணீங்க. லப்பர் பந்து படம் உங்களை என்ன பண்ணுச்சு? அந்த படத்திலேயே ஒரு பாட்டை யூஸ் பண்ணாங்கல்ல, அதுக்கு நீங்க கேஸ் போட முடியாது. ஏன்னா அது சின்ன படம், விதமான வசூல் பண்ணும். அதுல நமக்கு என்ன கிடைக்க போறோம்? ஒன்றும் கிடைக்காது. இது பெரிய படம், இதுல நமக்கு ஒரு 5-6 கோடிக்கு மேல தட்டலாம் அப்படின்னு சொல்லி 1000 படங்களை இசையமைச்ச இந்த உலக அளவுல உங்களுக்கு தெரியாத ஆட்களே கிடையாது. அப்படி இருக்க ஒரு இசையமைப்பாளர் இந்த விஷயத்துக்கு ஒரு சீப்பான ஒரு விஷயத்துக்கு இறங்கலாமா? அது சட்ட ரீதியாக நீங்க எப்படி போனாலும் உங்க சாதகத்துக்கு இது நியாயமா வராது. நீங்க எந்த நோட்டீஸ் அனுப்பினாலும் இது சாத்தியம் ஆகாது. இருந்தாலும் உங்க வதத்தில் சிறிய ஒரு நியாயங்களும் இதுமா இருந்தாலும் அந்த பாடல் உரிமைகளை நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க. அந்த உரிமை யார்கிட்ட இருக்கோ அவங்கதான் இதை சட்ட ரீதியாக இது பண்ண வேண்டும். அதை விட்டுட்டு நீங்க இளையராஜா வந்து தலையிட்டு உங்க இமேஜ் நீங்க இது பண்றது வந்து அது வந்து ஒரு என்ன சொல்றேன்னு தெரியல. அதை நீங்க பண்ணிருக்கவே கூடாது சார். உங்க இமேஜ் நீங்க தேவையில்லாம ஸ்பாயில் பண்ற மாதிரி தான் இருக்கு. சில விஷயங்கள சொல்லிட்டேன். அதாவது நம்ம நயன்தாரம் தனுஷ் உள்ள போட்டிக்குள்ள வந்து தனுஷ் தான் வெற்றி பெற்றாரு. ஏன்னா தயாரிப்பு அந்த நிறுவனத்தை, அதாவது அந்த நயன்தாரா அதோட படத்தை வந்து தனுஷ்கிட்ட வித்துட்டாங்க. முடிஞ்சு போச்சு. தயாரிப்பாளருக்கு தான் எல்லாமே சொந்தமானது. நீங்க இசையமைச்சிட்டு ஏன் பாட்டான்னு சொன்னானா, நீங்க இசையமைச்சா உங்க பாட்டா? அந்த பாட்டை தான் நீங்க வித்துட்டு காசு வாங்கிட்டு போயிட்டீங்களா? அதுக்கப்புறம் ஏங்க சாரி இதுக்கெல்லாம் நமக்கு மற்றபடி நமக்கு இதை பத்தி நமக்கு பேசலாமா? உண்மையிலே நீங்க இதுல களத்துல இறங்குனது வந்து நிச்சயமாக இதை ஒரு நியாய தர்மம் பார்க்கக்கூடிய சில நடிகர்கள் வந்து பார்த்தா உங்களை ஒரு மாதிரி நினைச்சு போடுவாங்க. அதனால இந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு வேற வேலை உண்டானா பாருங்க. உங்களுக்கு இன்னும் வரை உங்களுக்கு புகழ்ச்சி இருக்கி, நிறைய விஷயங்கள் இருக்கி, அதை பத்தி கடைபிடிங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க தலையிட்டு உங்க இமேஜை ஸ்பாயில் பண்ணாதுங்க. இதை நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். நீங்க பெரிய ஒரு தலைமை தாங்கும் ஒரு இசைக்கின்ற ஒரு மேதை. அப்படிப்பட்ட இந்த உள்ள காலத்துல வந்து இன்னைக்கு நீங்க தான் ஒரு மேதையாக இருக்கிறீங்க. உங்க மதிப்பை நீங்க காப்பாற்றிக் கொள்றதுதான் உங்களுடைய வேலையாக இருக்க வேண்டும். இது போல குட்பட் டக்லி படத்தோட நீங்க 6 கோடி வேணும், 5 கோடி வேணும், 7 கோடி வேணும், 10 கோடி வேணுமான்னு நீங்க கேட்டீங்கன்னா குட்பட் டக்லி யூனிட் ஃபுல்லாவே உங்களுக்கு பதிலடி கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. பதிலடி நீங்க வாங்கிட்டா இருக்கீங்க. கேவலப்பட்டு தான் வெளியே வர போறீங்க. இது தேவையா என்றுதான் எனக்கு தோணுகிறது. சரி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.